Hi guys. So now I have planned to say whatever that has been written here in Tamil. I'm going to tell the sentences 4 times. So first 2 times are going to be what has been written there, and the other 2 times are going to be what we actually say. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 தடவை சொல்ல போகிறேன். தமிழில் என்ன எழுதியிருக்கோ அதை ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து அதில் நம்ம என்ன அங்கே எழுதியிருக்கோமோ அது, மற்ற 2 டைமு நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி சொல்லலான்றேங்க. ஓகே. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். எனக்கு இதை எப்படி உபயோகிப்பது என்று தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். எனக்கு இதை எப்படி உபயோகிப்பது என்று தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. ஐ நீட் டு சேஞ்ச் க்ளோத்ஸ். எனக்கு உடைகள் மாற்ற வேண்டும். ஐ நீட் டு சேஞ்ச் க்ளோத்ஸ். எனக்கு உடைகள் மாற்ற வேண்டும். ஐ நீட் டு சேஞ்ச் க்ளோத்ஸ். எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஐ நீட் டு சேஞ்ச் க்ளோத்ஸ். எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஐ டேக் யூ டு தி பஸ் ஸ்டாப். நான் உன்னை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்கிறேன். ஐ டேக் யூ டு தி பஸ் ஸ்டாப். நான் உன்னை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்கிறேன். ஐ டேக் யூ டு தி பஸ் ஸ்டாப். நான் உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஐ டேக் யூ டு தி பஸ் ஸ்டாப். நான் உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஐ கம் டு பிக் யூ அப். நான் உன்னை அழைத்து செல்ல வருகிறேன். ஐ கம் டு பிக் யூ அப். நான் உன்னை அழைத்து செல்ல வருகிறேன். ஐ கம் டு பிக் யூ அப். நான் உன்னை கூப்பிட்டு போக வரேன். ஐ கம் டு பிக் யூ அப். நான் உன்னை கூப்பிட்டு போக வரேன். ஐம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. ஐம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. ஐம் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. ஐ எம் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. ஐ எம் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ எம் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ எம் நாட் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகவில்லை. ஐ எம் நாட் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகவில்லை. ஐ எம் நாட் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகலை. ஐ எம் நாட் மேரிட். எனக்கு கல்யாணம் ஆகலை. ஐ எம் நாட் ரெடி எட். நான் இன்னும் தயாராகவில்லை. ஐ எம் நாட் ரெடி எட். நான் இன்னும் தயாராகவில்லை. ஐ எம் நாட் ரெடி எட். நான் இன்னும் தயாராகலை. ஐ எம் நாட் ரெடி எட். நான் இன்னும் தயாராகலை. ஐ எம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கிறது. ஐ எம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கிறது. ஐ எம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கு. ஐ எம் thirsty. எனக்கு தாகமாக இருக்கு. ஐ பீன் தேர் ஃபார் 2 days. நான் 2 நாட்கள் அங்கே இருந்திருக்கிறேன். ஐ பீன் தேர் ஃபார் 2 days. நான் 2 நாட்கள் அங்கே இருந்திருக்கிறேன். ஐ பீன் தேர் ஃபார் 2 days. நான் 2 நாள் அங்கே இருந்திருக்கேன். ஐ பீன் தேர் ஃபார் 2 days. நான் 2 நாள் அங்கே இருந்திருக்கேன். ஐ நெவர் சீன் தம் பிஃபோர். நான் இதற்கு முன் அவர்களை பார்த்ததில்லை. ஐ நெவர் சீன் தெம் பிஃபோர். நான் இதற்கு முன் அவர்களை பார்த்ததில்லை. ஐ நெவர் சீன் தெம் பிஃபோர். நான் அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்லை. ஐ நெவர் சீன் தெம் பிஃபோர். நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்லை. மே ஐ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர். நான் உன்னுடைய அப்பாவிடம் பேசலாமா? மே ஐ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர். நான் உன்னுடைய அப்பாவிடம் பேசலாமா? மே ஐ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர். நான் உன்னோட அப்பா கிட்ட பேசலாமா? மே ஐ ஸ்பீக் டு யுவர் ஃபாதர். நான் உன்னோட அப்பா கிட்ட பேசலாமா? ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ். தயவுசெய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்துச் செல். ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ். தயவுசெய்து என்னை இந்த முகவரிக்கு அழைத்துச் செல். ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ். தயவு செஞ்சு என்னை இந்த அட்ரஸுக்கு கூப்பிட்டு போ. ப்ளீஸ் டேக் மீ டு திஸ் அட்ரஸ். தயவு செஞ்சு என்னை இந்த அட்ரஸுக்கு கூப்பிட்டு போ.
ஐ see you tomorrow. நான் உன்னை நாளை பார்க்கிறேன். ஐ see you tomorrow. நான் உன்னை நாளை பார்க்கிறேன். ஐ see you tomorrow. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஐ see you tomorrow. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன்.